அவரை பார்க்கணும். மின்ட் ஸ்ட்ரீட்டு, நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். இந்த பக்கம் போய் பார்ப்போம். வந்துட்டாங்க. ஸோ இந்த இடம் தான். அவங்க கடைக்கு போகலாம் வாங்க. உங்கள் நம்பர் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது இந்த ரோடு பேர் என்னது? இந்த பேர் வந்து சவுத் மின்ட் ஸ்ட்ரீட். சவுத் மின்ட் ஸ்ட்ரீட். இதுதான் இன்னைக்கு மின்ட் ஸ்ட்ரீட் பிகினிங் ஆகுது. வேர்ல்டுலேயே வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரீட், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் வருது. வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஸ்ட்ரீட்டு மின்ட் ஸ்ட்ரீட்டு. எத்தனை கிலோமீட்டரு? 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டரு. இங்கே ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி மணிகுண்டு வரைக்கும் இருக்கு. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு மின்ட் மணிகுண்டா அது வரைக்கும் 3 கிலோமீட்டரு. 3 கிலோமீட்டர்ல ஒரே பெரிய ஸ்ட்ரீட்டு உலகத்திலேயே. நம்ம நிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்னு சொல்றேன். இப்போ வந்து இது பிரிஞ்சி தானே? இது பிரிஞ்சி, வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆயிட்டு இருக்குது. இது வந்து என்னன்னா, இதுவும் பிரிஞ்சி தான். அது கீழ்பாக்க போகுது. அது இது இங்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் போகுது. இப்போ இது அண்ணன் வந்து வருஷத்துல 365 நாளும் மத்தியானமும் நைட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் வாசல்ல அங்க உள்ள இருக்க கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து சில பேர் ரைஸா சாப்பிட முடியாதுக்காக அவங்களுக்கு கஞ்சி, அந்த அட்டெண்டன்ஸ். ஏன்னா ஒரு பேஷண்ட் அவங்க வைக்கும் போது அவங்களாம் கூட இருக்கிறவங்க, அவங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்கலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரவங்களாம் ஏழைங்க. அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா, சாப்பிட மாட்டாங்களா, இருக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவங்க வந்து சிகிச்சைக்கு பண்ணும்போது அவங்க வயிறு நிறையறதுக்காக அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, இந்த மாதிரி பிரிஞ்சு, இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி ஸ்வீட்டு, அது என்னென்ன ரெடி பண்றாங்க. அதாவது கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு மனசு இருக்கணும். அந்த மனசு அண்ணனுக்கு இருக்கு. ஆனா எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது 12 வருஷமா பண்றோம். இப்ப நான் வந்து பார்த்தோன்னா நம்ம நிக்கிற இடத்துக்கும் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், அங்க இதுல ஹாஸ்பிட்டலே கரெக்டா 100 மீட்டர் தான். இப்ப நம்ம டீ கடை தான் மெயின் பிசினஸ். ஓகே. அப்ப இந்த டீ கடையில இந்த ஆளுங்க ஹாஸ்பிட்டல் வந்து கஞ்சி இங்கே கிடைக்காது. எவ்வளவு பெரிய பணக்காரனாகட்டும், காசு இருந்தா கூட அப்போல அட்மிட் பண்ணா கூட அங்க காப்பாற்ற முடியலன்னா ஜிஹெச் அனுப்புவாங்க. ஓகே. இங்க அந்த ஃபைனல் டைம்ல வந்து டியூப் போட்டிருப்பாங்க. அதுல லிக்விட் ஃபுட் தான், அந்த கஞ்சி தண்ணி மட்டும் தான் ஊத்தணும். அது காசு கொடுத்தா கூட ஹோட்டல்ல கிடைக்காது. இப்ப வீடு பக்கத்துல இருக்கும், செஞ்சு எடுத்து வந்துடலாம். இப்ப லாங்கு வரவங்கலாம் வந்து அந்த வசதி இருக்காது. அதனால வந்து கஞ்சி வந்து 2 பேரும் அப்படியே கேட்க ஆரம்பிச்சோம்னா சின்னதா கடையில ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப வந்து நிறைய பேர் அப்படியே தேடி வந்து ஆரம்பிச்சுனாங்க. அந்த கடையில போனா கஞ்சி ஃப்ரீயா தர ஆரம்பிச்சோம்னா நிறைய பேர் வர ரோடு தாண்டி வரணும். அவங்க நாங்கள் ஒரு மீன்பாடி வண்டியில எடுத்துட்டு போய் 12 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப சில பேர் வந்து பர்த்டே மெமரேட் எல்லாம் அந்த மாதிரி வரும்போது நம்ம கூட ஒரு ஸ்வீட்டும் கொடுப்போம், ஒரு வெரைட்டி ரைஸ், கோட்டை ரைஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? மத்தியானம் ஒரு 500, நைட் ஒரு 300. மத்தியானம் ஒரு 500, நைட் ஒரு 300, 800 கீழ்பாக்கத்துல 200 பேருக்கு. அங்க கீழ்பாக்கத்துல 200 பேருக்கு. கீழ்பாக்கத்துல எத்தனை பேருக்கு? 200 பேரு. 1000 ஒரு நாளைக்கு. மிகப்படுத்தி சொல்லி நீங்க பார்க்க தான் போறீங்க. இதுல 70% இப்போ டோனர் வராங்க. ஸ்ரீ சார்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம மெயினா வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது வீரா சார். அப்புறம் லைன்ஸ் கிளப்ல வந்து கணேஷ் சார் இப்ப நம்ம கூட டைப்ல இருக்காரு. அதனால வந்து எல்லாம் சேர்ந்து நான் ஒரு ஆர்கனைஸ் மட்டும் தான், ஒரு நல்ல எண்ணங்களோட சங்கம். நல்லவங்க எல்லாம் சேர்ந்து சங்கம். கரெக்டான வார்த்தை. நல்லவங்க எல்லாம் சேர்ந்து சங்கமா. நான் என்ன எல்லாருக்கும் சொல்றேன்னா, உங்க பர்த்டேவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க, உங்க வீட்டுல வந்து பெரியவங்களோட பிறந்த நாளோ, சின்னவங்களோட பிறந்த நாளோ, இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ, நீங்க உங்க வீட்டுல வந்து நீங்க பார்ட்டி பண்றதோ, செலவு பண்றதோ, செலிப்ரேட் பண்றதோ தப்பு சொல்றது. ஆனா இங்க எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஒரு 2 அரிசி மூட்டையோ, 3 அரிசி மூட்டையோ, எத்தனை அரிசி மூட்டை முடியுமோ. ஏன்னா நொய் அரிசி வாங்குவோம் இல்லையானா? இந்த நொய் அரிசி எதுக்குன்னா கேன்சர் பேஷண்ட் கஞ்சி கொடுக்கறதுக்கு. அது இல்லாம பிரியாணி பண்றதுக்கும், தயிர் சாதம் பண்றதுக்கும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அரிசி மூட்டை. இதை நீங்க டொனேட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க கையாலே சர்வ் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தோ நம்ம கொடுக்கறத விட நம்ம கையால நம்ம டைமை கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இவங்க சமையல் பண்ணிட்டு ஒரு 1 hour ஆகுமா? நம்ம அது கூட ஒட்டி கடைக்கு போலாம். அப்படி முன்னாடி வந்து கருப்பட்டி காப்பி போட்டு இதுதான் அண்ணனோட டீ கடை. வடை, டீ இது எல்லாமே இருக்கு. இது லெமன் டீ சார். ஒரு சின்ன ஒரு லெமன் டீ இருக்கட்டும். அந்த டீ கடையில எவ்வளவு பெரிய வருமானம் வந்துட போகுது. ஆனா
இத்தனை ஏழைங்களுக்கு இத்தனை பேர் முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம். ஜல்தி ஜல்தி நிக்கலா. ஏன்னா நீங்க போடுற ஸ்பெஷல் எங்க கடை ஸ்பெஷல். எங்க கடையில பார்த்தோம்னா 100 வெரைட்டி டீ இருக்கும். அண்ணன் கடையில 100 வகையான டீ இருக்கு பாருங்க. 100 வகையான டீகள் இருக்கு. அதுல வந்து இது ஒரு வகை. உங்க பேரு? ஹரிஷ். ஹரிஷ், இந்த வாழைப்பழம் தான் எங்க எதுக்கு என்ன யூஸ்? அன்னதானத்துக்கு தான், கேன்சர் பேஷண்ட்டுக்கு. இப்போ ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட்னா உடனே 108 ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. அது போல நம்ம ஜிஹெச்ல இறந்தாலும் ஆம்புலன்ஸ் ஃப்ரீ அனுப்புறாங்க. ஆனா வந்து ரொம்ப நாள் அட்மிட் ஆகி கை கால எடுத்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த உயிரோடு அனுப்பும் போது அந்த கவர்மெண்ட் ஃப்ரீ ஆம்புலன்ஸும் எந்த சர்வீஸும் பண்றது இல்ல. எல்லாருமே இங்க வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கறது ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம சாப்பாடு ஹெல்ப், அதுக்கப்புறம் இவர் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் இல்லாதவங்களுக்கு அண்ணன் கார் உதவி, ஆட்டோ உதவி. நான் மறுபடியும் ஒரு விஷயம் தான் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை வச்சோ நம்ம பணக்காரன்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் ஃபாரின் கார்ல போயிட்டு பங்களா வீட்டுல வேலை செய்யறவன் உண்மையிலே சொன்ன பணம் இருக்கிறது அவன் தான் ஏழை. ஆனா இருக்கிற கொஞ்சத்தை வச்சு ஒரு 4 பேருக்கு உதவியா இருக்கிறவங்க எல்லாருமே மனசார கோடீஸ்வரர்கள். பண்றதுக்கோசரம் வருவாங்க. காலைல வந்தா ஏதோ ஒரு மக்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு பேஷண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஆறுதல் சொன்னா கூட அது ஹெல்ப் தான். அந்த பூமியில வந்து 80 வருஷம் சராசரி வாழ வச்சுக்கோம். 365 இந்த 80 கணக்கு போட்டா 29,200 நாள் தான் அந்த உலகத்துல. அதுல சைல்ட்ஹுட் 20 போயிடுது, ஓல்டேஜ் 20 போயிடுது. ஒரு 13,400 தான் நமக்கோசம் வாழணும். அது வந்து மக்களுக்கு நல்ல செஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? கீழ்பக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு திருப்பூர். अण्णा उनका पेरे हिंदी हिंदी आपका नाम क्या है? दिनेश. आप कहाँ से है? नागपुर. இவர் பேர் தினேஷ். இவர் நாக்பூர்ல இருந்து வந்திருக்காரு. இவரும் இங்க வந்து பாஷை, ஜாதி, மதம், இந்த குர்மாலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஒன்று. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எந்த ஜாதியும் அவங்களுக்கு தேவையில்லை, எந்த மதமும் அதுக்கு அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. அவர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு. சிரால் ஊர் பேரு. இங்க வந்து இந்த சாப்பாடுலாம் கொண்டு போய் அவர் தான் கொடுக்க போறாரு. ராகுல், இது என்ன தேங்க்ஸ் 27/2025 என்னது? அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாள்ல இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விதமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு இங்க நம்ம ஒட்டிடுவோம். அப்புறம் அவங்க வீடியோ, அவங்க போட்டோஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்மளால இத்தனை பேர் சாப்பிடுறாங்க. நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். ராகுல், ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஜெகன், நீங்க உங்க வண்டியா? இந்த ஆட்டோ தான் நீங்க சர்வீஸ்க்கு யூஸ் பண்றீங்க ஃப்ரீயா? அண்ணா வந்து ஜெகன் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக ஆட்டோவை ஃப்ரீயா. இது இல்லாம வேற எதுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பீங்க? பேஷண்ட் வந்து ரெஸ்கியூ பண்ணனா இந்த வண்டி தான். பேஷண்ட் ரெஸ்கியூனா அவங்க எங்கயாவது பேஷண்ட்டால முடியாம இருக்காங்கன்னா அவங்கள காப்பகத்துல சேர்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் ராஜீவ் சார் சொல்லி நாங்க ஃப்ரீயா பண்றோம். ராஜீவ் சார் சொல்லி ஃப்ரீயா பண்றீங்க. சூப்பர். அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேரு? ஜமால் முகமது. ஜமால் முகமது. உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த சாப்பாடு விஷயத்துலயும் இந்த அடுத்தவங்களுக்கு உதவுறது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பக்கத்துல இருக்கிறதுனா ராஜு இருக்காரு. ஆமா, ஒரு 10 வருஷம் பாக்குறேன். ஒரு 15 வருஷமா கடை வச்சிருக்கேன். கவர்மெண்ட் முடிச்ச கடை. நல்லா அருமையா பண்றாரு. நானும் அவர் கூட போவேன், இங்க பண்ணுவேன், கூட செஞ்சு நல்லா செய்வேன். சொல்லுங்க சாரை பத்தி. இப்போ நம்ம அந்த எப்படின்னா அந்த அன்னதானம் வந்து வாட்ஸ்அப்பை வந்து 12 வருஷமா போட்டு
நீ சொல்லு ஒரு 12 வருஷமா போயிட்டு ஸ்டார்டிங்ல வந்து நம்ம அந்த கஞ்சின்னு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கனால அந்த பேஷண்ட் வருதுனால அந்த கஞ்சின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சில நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பர்த்டே மெமரேடு அந்த மாதிரிலாம் வரும்போது வெட்டிங் அனிவர்சரியில் வரும்போது அரிசி காசு அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட்டும் கூட தேவைப்பட்டது. அட்டெண்டருக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் அந்த கொரோனா டைமில் தான் கேள்விக்குறியாக இருந்தது எப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுல் சப்போர்ட் என்ன பண்ணது வீரா சார் தான். இப்போது நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுறது கிடையாது. யார் டோனரோ அன்றைக்கி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த போட்டோ அனுப்புவோம் தவிர ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போகிறது, இன்னொரு ஆள்கிட்ட வந்து சார் நான் அன்னதானம் பண்ணுறேன் சொல்லி காசுக்கு அந்த மாதிரி கிடையாது. சில டைமில் அரிசிக்கு கூட காசு இருக்காது. ஏன்னா ஒரு நாளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு எபோவ் 20,000 மேலே தேவைப்படும். இப்போ நம்ம சில டைமில் தண்ணியெல்லாம் வச்சு அந்த டைமில் சார் கூட நான் ஃபோன் பண்ணுவார். சார் என்ன சார் எவ்வளோ எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் எடுப்பார். சரி எவ்வளோ ஒன்று கேட்பார். 10,000 20,000 ஒன்றா போட்டேன். ஏன் எதுக்கு எல்லாம் கேட்க மாட்டார். தெரியும், அவருக்கு அது தெரியும். அதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட நான் அவருக்கு திருப்பி கொடுத்ததில்லை. தரம் சொல்லி தான் வாங்க, ஆனால் அவருக்கு கேட்க மாட்டாரு. சரியா, அவர் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் பயணம் போகிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் சொன்ன மாதிரி ஒரு 100 ஆள் பலம் கிடைக்கும். அன்னைக்கு ஓணமோ தீபாவளியோ கிறிஸ்மஸோ ரம்ஜானோ நியூ இயரோ அன்னைக்கு அங்கே சாப்பாடு இருக்கும். 300 பேர் காத்துட்டு இருப்பாங்க. அது சாப்பாடு போகுதுன்னா முழுக்க முழுக்க ராஜீவ் தான். அவர் யாரை வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனால் இது நடக்கிற மூலம் ஃபுல் இது வந்து ராஜீவ்னாலையும் கடவுள்னாலையும் அவரோட ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கு. ஆனா அங்க சாப்பிட்றவங்க இன்னி வரைக்கும் ஒரு சாப்பிட்ட அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியாகுது அப்படின்னா இது ஒரு ஆரோக்கியமான உணவு, ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு. ஒரு கடவுளால வந்து அது வந்து அந்த சாப்பாடு வந்து பண்ணும்போது இவர் அவங்களுக்கு நல்லா இருக்கணும், சரியாகணுன்ற இன்டென்ஷன் வந்து இட் மேக்ஸ் தம் குட். இது வந்து ஒரு குளோபல் இதுதான். இது ஒரு ஃபுட் செயின் இவர் பண்றாரு. இவர் மூலமா நாங்க பண்றதெல்லாம் வந்து நாட் ஈவன் 1%. இவர் தான் வந்து முக்கியமானவர். மேலும் இந்த சர்வீஸ் வந்து தொடரணும், நிறைய இன்னும் பண்ணணும்ன்றதுல எல்லாரோட பிரார்த்தனையாகவும் இருக்கணும். எல்லாரோட சப்போர்ட்டும் அதுக்கு தேவை. கடவுள் வந்து அவர் ஆசீர்வதிக்கணும். மக்கள்லாம் அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருந்து இன்னும் அவர் அது மாதிரி நற்பணிகள் தொடரணும் தான் எல்லாரோட வேண்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெல் செட் சார். தேங்க்யூ.